இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய நிறைய அலுவலர்களுக்கு மத்தியில நீங்க ஒரு 3 நிமிடங்களை ஒதுக்கி இருக்கிறதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்றேன். ஒரு சின்ன விஷயத்தை உங்களோடு கூட பேசும்படிதான் நான் இந்த வீடியோவுக்கு வந்தேன். நிராகரிப்பு என்கிற ஒரு காரியம். சமீபத்திலே ஒருவர் ரோட்டிலே அலைந்து கொண்டிருந்தார். அவரை பார்க்கும்போது மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவராக தெரிந்தார். விசாரித்த பொழுது அவர் எங்கோ ஏதோ இடத்துல யாரோ ஒருவராலே நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். அவரை பத்தி கேள்விப்பட்ட பொழுது அவர் நன்றாக படித்திருக்கிறார், நல்ல பணம் படைத்தவர், சமுதாயத்திலே உயர்ந்த அந்தஸ்து என்று கருதப்படுகிற மனிதர்களுக்கு நடுவாக இருக்கிறவர். ஆனால் அவரை நேசித்த அந்த பெண் ஏதோ ஒரு காரணத்தினால் அவரை நிராகரித்து விட்டார். நிராகரிப்பு யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். ஒருவேளை இந்த காணொளியை கவனிக்கிற உங்கள் எல்லைகளுக்குள்ளே கூட ஏதாகிலும் ஒரு நிராகரிப்பு நடந்திருக்கலாம். நீங்க யாரோ ஒருத்தரால் கைவிடப்பட்டிருக்கலாம், இல்ல யாரோ ஒருத்தர் உங்களுடைய இருதயத்தை உடைத்திருக்கலாம், அவருடைய வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம். அந்த காயப்படுத்துறதுனால ஒருவேளை நீங்களா அவங்களோட விரும்பி நிற்க நினைத்தும் அவர்கள் தள்ளிவிட்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வார்த்தைகளால் அவர்கள் காயப்படுத்தப்பட்டு அவர்கள் தள்ளி நிற்கலாம். ஆனால் நிராகரிப்பு என்பது மிக பரிதாபகரமான ஒன்று. ஒருவேளை இந்த காணொளி நீங்க பார்ப்பீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நிராகரிக்கப்பட்ட இருதயத்திற்கு ஒரு மருந்து தேவை. அந்த மருந்து நம்முடைய சக மனிதனாக இருக்க முடியுமா என்றால், பல நேரங்களிலே எந்த சக மனிதர்கள் நமக்கு ஆறுதலாக இருக்கிறார்களோ அவர்களே நமக்கு காயமாக மாறிவிடுகிறார்கள். அப்போ இந்த காயத்துக்கான மருந்து தான் என்ன என்கிற கேட்கிற போது நான் ஒரு மருந்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அந்த மருந்து யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆண்டு சொல்லுகிறார், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். இவர் நம்மை நிராகரிப்பதில்லை. நீங்க எப்படி இருக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை, எந்த மாதிரி கடல் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, ஒருவேளை உங்கள்கிட்ட பணம் இருக்கா பணம் இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, நீங்க உயரமா இருக்கிறீங்களா உயரம் குறைவா இருக்கிறீங்களா முக்கியம் இல்லை, ஒருவேளை நீங்க கடன் பட்டவங்களா இருக்கிறீங்களா முக்கியம் இல்லை, ஒருவேளை வியாதிப்பட்டவங்களா இருக்கீங்களா முக்கியம் இல்லை. இந்த உலகம் எதையெல்லாம் நிராகரிப்பதற்கு காரணங்களாக வைத்திருக்கிறதோ இந்த காரணங்களிலே மிகப்பெரிய காரணங்களாக எந்த காரணம் இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த இயேசு உங்களை ஒரு பொழுதும் நிராகரிக்க மாட்டார். அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கொஞ்ச நாள் இருக்கிற மனிதனுக்காக ஏன் ரொம்ப கவலைப்படுறீங்க? இயேசுவின் கைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். அவர் உங்களை தன்னுடைய கரங்களிலே வைத்துக் கொள்வார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே இயேசு ஒரு அற்புதத்தை நடப்பிப்பாராக. தேவனால் கூடாத காரியம் ஒன்றாகலும் இல்லை. நம்புங்க, நிராகரிக்கப்பட்ட உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இயேசு செய்வார். God bless you. உங்களை